உனக்கு சப்போர்ட் பண்ணி என்னை இந்த அடி அடிச்சுட்டு போயிருக்கான்ல, இதுல இருந்தே தெரியுதுடி 2 பேருக்கு எந்த மாதிரி பழக்கம் இருக்குன்னு. நாளைக்கே உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு யார் பேரடி இன்சுல வைப்ப? உன்னால என் புருஷன் சலிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. ஒத்துக்கிட்டாமா? என்ன புருஷன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கான். இவளோட புருஷன் நான் இல்லையா? எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி தேவையா? இப்படி ஒரு பொண்டாட்டி தேவையா? வேண்டாம் வேண்டாம், இப்படி ஒரு பொண்டாட்டி எனக்கு தேவையில்லை. டேய் வேண்டாடா, சொல்றத கேளுடா. டேய் வேண்டாடா வேண்டாடா, வேண்டாடா சொல்றத கேளுடா. டேய் வேண்டாடா, சொல்றத கேளுடா. டேய் வேண்டாடா, வேண்டாம் விடுடா. டேய் டேய் தீனா, சொல்றத கேளு. வேண்டாடா வேண்டாம். டேய் டேய் வேண்டாடா. டேய் எனக்கு இப்படி ஒரு பொண்டாட்டி தேவை. கேளுடா கேளு. டேய் விடுடா. அம்மா விடு. டேய் 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 அவன விடுடா. விடுடா. டேய் டேய் அவன விடுடா. இவளை கொல்றதுக்காக தானே கிட்ட ஊத்துறேன். கேளையும் தள்ளி விட்டேன். டேய் அவளை கொன்னுட்டு நீ ஜெயிலுக்கு போயிட்டேனா அப்புறம் எனக்கு யாரா இருக்காங்க? அவளை விட்டுடுடா. உன் சாவு என் கையில தான். நீ வா. கட்ட புருஷன் உயிரோட இருக்க. இன்னொரு கள்ள புருஷன் வச்சுக்க பாப்பியா? நீ எல்லாம் உயிரோட இருக்கிறத விட சாகுறது தாண்டி மேல. ஏய் என்னைக்கு இருந்தாலும் உன்னை கொல்ல மாட மாட்டேன். இந்து இந்து, ஐயோ இந்து எழுந்துருமா. என்னம்மா என்னாச்சு? எழுந்துரு. என்னடியாச்சு? ஏய் என்னாச்சு? ஏண்டி அழற? சொல்லுமா என்னாச்சு? என்ன மன்னிச்சிடுமா. ஐயோ மன்னிக்கிறதுல அப்புறம் இருக்கு. என்னடியாச்சு? ஏதோ மண்ணெண்ண மாதிரி வாசனை வருது. என்னடியாச்சு சொல்லேண்டி. மண்ணெண்ண மாதிரி இல்லம்மா, மண்ணெண்ணே தான். என்னடி நடந்தது? என்னடி நடந்தது சொல்லேண்டி. பேச்ச கேட்காம அந்த பாவை கூட போனதுக்கு நான் இதெல்லாம் அனுபவிச்சுதாம்மா ஆகணும். தலையில கல்ல தூக்கி போடுறீங்க. இனிய நாங்க இருந்தேன் என்ன சத்தியமா அம்மா புள்ளைமா சேர்ந்து கொண்டே போட்டுருவாங்கம்மா. அம்மா அம்மா, அவங்க கையால என்ன சாகிறத விட நீயே உன் கையால என்ன கொண்டுடுமா. என்னமா சொல்ற? ஐயோ வேணாடி, இந்த விளக்கல நீ என்ன கொண்டுடுமா. உன் கையால சொத்து போயிடுறேன். என்ன நீ கொண்டுடுமா. பேசுற இதுக்காடி நீ கல்யாணம் பண்ணிட்டு போல. ஐயோ வயிறு எரியுது.
ஏன் இப்படி எல்லாம் இந்து என்னாச்சு? இங்க பாருப்பா, அவ வீட்டுல ஏதோ பிரச்சனை நடந்துருக்கு போல இருக்கு. திடீர்னு கால்ல விழுந்து அழுவுறா. என்னடி ஆச்சுன்னு கேக்குற, எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா. விளக்கெடுத்து என்ன கொளுத்துக்கிறாப்பா. பிரசன்னா, அவ மேல மண்ணெண்ண வாசனை வருதுப்பா. வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னாச்சு இந்து, என்னாச்சு? என்னாச்சுன்னு கேக்குறல்ல? அப்பன ஐயோ பிரசன்னா, பிரசன்னா, ஏற்கனவே உங்களுக்கு எனக்கு தப்பான உறவு இருக்குன்னு தான் இந்த பிரச்சனையை பண்றா. இதுக்கு மேல நீங்க அவங்க கிட்ட பேசுறீங்கன்னா அசிங்கப்படுத்துறீங்க. சாவடிக்கிறேன். இப்படி ஒருத்த உயிரோட இருக்கிறதுக்கு சாவறதே மேல். வழி விடு. வேணாம் பிரசன்னா, சொன்னா கேளு. நீ ஆத்திரப்பட்டு ஏதாவது செய்ய போய் அதனால நாம தான் அவஸ்தைப்படணும். இவ தெரியாம போய் சாக்கடையில விழுந்துட்டா. அதுல இருந்து அவளை வெளியே கொண்டு வர நீங்க என்ன வேதாந்தம் பேசிட்டு இருக்கீங்க? நம்மளா இருக்கோம் தெரிஞ்சு கூட அவ அப்படி பண்ணிருக்கனா? பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? ஐயோ, நான் சும்மா இருக்க சொல்லல. கொஞ்சம் பொறுமையா தான் இருன்னு சொல்றேன். எத்தனை நாள் பொறுமையா இருக்கிறது? அண்ணன் வெளியூர் போயிருக்காரு. அவர் திரும்பி வரட்டும். எதுவா இருந்தாலும் அவர் கேட்டு முடிவு பண்ணலாம். அப்பா என்ன சொல்ல போறாரு? முதல்ல சந்தேகப்பட்டா சூடு வச்சா இப்ப மண்ணை ஊத்தி கொளுத்துற அளவுக்கு போயிருக்கான். இவனெல்லாம் உயிரோட விட சொல்றீங்க? வழி விடுங்க. ஐயோ வேணாம் பிரசன்னா, வேணாம். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். பொறுமையா இருப்பா. இது நம்ம பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை. அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாதப்பா. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறப்பா. பாடி போலாம். திவ்யா, உனக்கும் தீபக்குக்கும் தண்ணி வச்சிருக்கேன், டிஃபனும் வச்சிருக்கேன். இந்த தண்ணியை மட்டும் தான் குடிக்கணும், சரியா? பிரியா, அவ வாட்ச்மேனை மார்க்கெட்டுக்கு அனுப்பிட்டு வரேன்னு போயிருக்கா. ஓ, சுஷீலா, அம்மா, சுஷீலா, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. எதுக்கு என்கிட்ட இருந்து மறைச்ச? நான் என்னம்மா மறைச்சேன்? உங்க அம்மா உன்னை பாக்குறதுக்கு இங்க வந்திருக்காங்க. அதையே நீ என்கிட்ட சொல்லல. நான் உன்கிட்ட தானே கேட்டேன். எதுக்கு அவரை பாக்குற? இதெல்லாம் வாட்ச்மேன் சொல்லி தான் நான் தெரிஞ்சுக்கணுமா? இல்லம்மா, அத போய் என்னன்னு சொல்றதுன்னு தான். என்னப்பா உங்களுக்கும் எதுவும் தெரியாத மாதிரி திரும்புறீங்க? நீங்க தானே அந்த அம்மாவை கார்ல அழைச்சிட்டு வந்தீங்க. நீங்களும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. அம்மா, எனக்கு வர வர ஞாபகம் மறந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. எதை எங்க வச்சேன்னு மறந்து போயிடுறேன். இதுங்களை சாப்பிட வைக்கிறதுக்குள்ள என் உயிர் போயிடுது. நான் என்னமா பண்றது? அப்பா, இது 4 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை இல்ல. 4 நாளுக்கு முன்னாடி தான் அவங்க அம்மா வந்துட்டு போயிருக்காங்க. அதுக்குள்ள மறந்துடுவீங்களா? சும்மா பேச்ச மாத்தாதீங்க. அவங்க அம்மா வந்துட்டு போனது ஏன் இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆக்குற? அதுக்கு இல்லைங்க, இவங்க அம்மாவை பார்த்திருந்தா இந்த கதிக்கு இவ்வளவு ஆளாக்குனது யாருன்னு தெரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம சுஷீலா வேற அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டிருக்கா. சொல்லணும்னு நினைச்சிருந்தா சொல்லிருப்பா இல்ல? சொல்லல, விட்டுற வேண்டியதானே?
இல்லப்பா, இந்த பொண்ணு பாவம் நம்ம வீட்டுக்கு வேலைக்கு வந்திருக்கா. இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நாம தானே பார்க்கணும். அவதான் ஏதோ பயத்துல சொல்லலன்னா நீங்களும் என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்க. நான் இதை வாட்ச்மேன் சொல்லி தெரிஞ்சுக்கணும். அம்மா, இந்த வேலைக்கார பசங்களுக்கு அவன் வேலையை தவிர நம்ம வீட்டில் நடக்குது, எதிர் வீட்டில் நடக்குது, பக்கத்து வீட்டில் நடக்குது, இதே வேலையா போச்சு. இப்போ என்ன, இவ அவங்க அம்மா கிட்ட சொல்லாங்கலாம் ஊரை விட்டு வந்துட்டா, அது அவங்க அம்மா கேட்குறாங்க. நியாயம் தானே? நீ ஏன் டென்ஷன் ஆகிற? நல்ல பொண்ணுமா நீ. இந்தா ஏன் மசம் நிற்கிற? வேன் வர நேரமாச்சு. பசங்களை கை கழுவ விட்டு பேக் எடுத்துட்டு போ போ. வாடா. இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நடக்குது. நான் கேட்டா எதுவுமே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆளாளுக்கு டென்ஷன் ஆறாங்க. வாங்க, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. இந்த வீட்ல ஏதோ ஒண்ணு நடக்குது. நான் கேட்டா எதுவுமே யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யோ, யாரையா ஃபோன் பண்ணுது? நான் தான் சார். ஏன் பண்ண? சந்தேகப்படும்படி அங்க ஒரு மூட்டை கிடக்கு சார். எங்க? அங்க. அப்படியா? வாயா வந்து காட்டு. சரி சார். எங்கயா? அதுவும் அங்கதான் சார். யோ, மூட்டை பிரியா. ஓகே சார். நல்லா ஓபன் பண்ணியா. ஆம்புலன்ஸ் வர சொல்லுங்க. ஓகே சார். இதில் எவ்வளோ நேரம் யோசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைம்மா. எனக்கு என்னவோ பிரசன்னா சொல்கிறதான் சரின்னு படுது. இதை பாரு இந்து, அவசரப்பட்டு நீ அன்னைக்கு எடுத்த முடிவுக்கு தேவைக்கு அதிகமாகவே அவஸ்தைப்பட்ட. இப்போ நீ டைவர்ஸ் கொடுக்கறத முடிவு எடுக்கலன்னா வாழ்க்கை பூரா அப்படி அவஸ்தைப்பட்டு இருக்க வேண்டியதுதான். ஐயோ வேணாம் பிரசன்னா, அப்புறம் நாளைக்கு ஊரெல்லாம் என் பொண்ணை வாழ விட்டின்னு சொல்லிடுவாங்க. என்னத்த பேசுறீங்க? ஒவ்வொரு நாளும் உசுர கையில பிடிச்சிட்டு ஒரு கொலவரி புருஷனோட வாழ்றதை விட டைவர்ஸ் கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலாம். இல்ல மாமா, அவ கண்டிப்பா டைவர்ஸ் ஒத்துக்க மாட்டா. அவன் ஒத்துக்கிறது
அவன் செஞ்ச தப்பெல்லாம் ஒன்னொன்னா லிஸ்ட் போட்டு கோர்ட்ல கொடுத்தா கோர்ட்லயே டைவர்ஸ் கொடுத்துருவாங்க. நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இன்ஸ்பெக்டர், இந்த வீடுதான். ஆ. வாங்க வாங்க. யோ வாங்கயா. ஓகே. இந்த வீடுதான். அவன் இங்கதான் இருக்கான். வாங்க. இவன் தான் இன்ஸ்பெக்டர். இவன் தான் அந்த கொலைகாரன். கொலைகாரனா? என்ன சொல்றீங்க? என்னடா ஒண்ணும் தெரியாதவ மாதிரி முழிக்கிற? கொன்னுடுவேன்னு சொல்லி உண்மையிலேயே என் பிள்ளைய கொன்னுட்டேடா.